ஆசைப்படுகிறேன். அம்மா அவங்க ஏறக்குறைய ஒரு 7 ஆண்டு காலங்களாக தெரியும். நான் ஒரு 3வது மருமகனாக அந்த குடும்பத்தில் நான் வந்து பார்த்த வரைக்கும் என்னன்னா, சில காரியங்கள் அவங்களிடத்துல நான் பார்த்ததும் கற்றுக்கொண்டதும் சில காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஆகவே நாம் மகிமைப்படுத்தோம். முதலாவதாக பார்க்கும்போது அம்மாவை பற்றி சொல்லணும்னா, கணவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல மனைவி. நான் 7 வருஷம், நான் உங்களுக்கும் சிலர்களுக்கெல்லாம் தெரியும், நான் பார்த்தேன். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஜாடிக்கு ஏத்த சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஜோடி. அந்த மாதிரி 7 வருஷத்துல நான் பார்த்தபோது அம்மா அவங்க என்னுடைய அப்பாவுக்கு செய்த அந்த கிரியைகள், வேலைக்கு போகும்போதெல்லாம் நான் கவனித்த வரைக்கும் வெளியே வாசல்ல வந்து நிற்பாங்க. அப்பாவுக்கு மத்தியானத்துக்கு என்ன தேவை, துணி முதல் கொண்டு அவருக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஒரு நல்ல தாயா இருந்து அவர்கள் செய்தாங்க. ஹல்லேலூயா. நல்ல ஒரு மனைவியாய் தன் கணவனுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அவங்க செய்வாங்க. நான் பார்த்துருக்கிறேன். இன்னும் சொல்லுறேன், அப்பாவுக்கு யார் என்ன பண்ணாலும் பேசினாலும், நாங்கள் என்னதான் சாப்பாடு கொடுத்தாலும், எங்கள் கையில் சாப்பாடு போட்டாலும், கை கவ தண்ணி கொடுத்தாலும், அம்மா கையில் கொஞ்சம் கை கவலைனா இல்லை அவங்க கிட்ட ஒரு டேஸ்ட் பண்ணலன்னா அவர் சொல்லுவார், இல்லைப்பா இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரியே திருப்தி இல்லை. அப்பாவும் அம்மாவும் நல்ல ஒரு கணவன் மனைவியா எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அடிக்கடிக்கு அப்பாவும் சொல்லுவாங்க, அம்மாவும் சொல்லுவாங்க. சில நேரத்தில் எங்க மனைவி சொல்லுவார், எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட எவ்வளவு, அப்பாங்களுக்கு சித்தப்பாக்கெல்லாம் தெரியும், அந்த 12 பேர் அவங்க அப்படியே அனுசரிச்சு ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பின ஒரு நல்ல மனைவின்னு சொல்ல முடியும். 2வது பார்க்கும்போது, she is a very good mother. நான் யாரை பத்தி எனக்கு தெரியாது, எங்க மனைவி பத்தி சொல்றேன். இது வரைக்கும் என்கிட்ட சண்டையும் போட்டதில்லை, கோபமும் வந்தது. ஒவ்வொரு காரியமும் கற்றுக் கொடுப்பான். எப்படி இருக்கணும், எப்படி பேசணும். சில நேரத்துல உலக பிரகாரமா பேசும்போது, பாருமா இவர் திட்டாரு, போமா அவர் திட்ட மாட்டாரு, எனக்கு தெரியும் அருணை பத்தி. நல்ல ஒரு தாயா, நல்ல வழியில பிள்ளைகளை பிரதிபாவன் வந்து சொல்றேனே, நல்ல வழியில நடத்தி இருக்கிறாங்க. கோபம் அவங்க கிட்ட இதுவரைக்கும் என்கிட்ட அவங்க கோபமா பேசியிருந்த நான் பார்த்ததில்லை. நல்ல ஒரு தாயா, நல்ல ஒழுக்கத்துல வளர்ந்த தாய். ஒவ்வொரு திருமணமும் உங்களுக்கு தெரியும், 3 பெண் பிள்ளைகளுடைய திருமணமும் உங்களுக்கு தெரியும், எப்படி வந்தது, எப்படி நடந்தது. she is a very good woman சொல்லுவாங்க. சில நேரத்துல இப்பதான் கொஞ்ச காலமா தான் சொல்றாங்க, எங்க மம்மிக்கு தெரியாது, லிப்ஸ்டிக் போட்டுன்னு வந்துட்டானா முடி பூச்சின்னு அடிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி எங்களை அடிப்பாங்க. she is a very good mother. அந்த தாய்க்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். 3வதாக நல்ல ஒரு மாமியாருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றியோடு சொல்லியிருக்கிறேன். இந்த 7 வருஷம் காலத்துல எத்தனையோ டைம் அவங்க கையினால சாப்பிட்டு இருக்கிறேன், எத்தனையோ டைம் அவங்க கையினால உதவிகளை வாங்கி இருக்கிறேன். நான் வழிபடுத்துன்னு சொல்றேன், ஏதோ ஒரு அவங்க பெருமைக்காகவோ அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது. இது வரைக்கும் ஒரு சாப்பாட்டில் ஆகட்டும், ஒரு பேசுகிறதுல ஆகட்டும், என்ன முகம் குறித்து பேசுறது நான் சரித்திரத்திலே பார்க்கிறேன். என் வைஃப் கூட சொல்லாமா, சில இடத்துல நான் பார்க்கிறேன், எத்தனையோ ஊழியர்கள ஒரு 10 வருஷமா இருக்கிற, எத்தனையோ வீடு விசிட் பண்றேன், மருமகன்களை ட்ரீட் பண்ணுற சில ஆட்கள் நான் பார்த்துறேன். சில ஆட்களுக்கு மருமகன் வரதே இல்லை. ஐயோ எங்க மாமியாரா, நான் உண்மையா சொல்லுவேன், என்னை ஒரு நாளும் கடிந்து கொள்ளாம, ஒரு வார்த்தை என்னை பத்தி இதுவா பேசாம ஒரு நல்ல ஒரு மாமியாருக்கான மாமியாருன்னு சொன்னதே இல்லை. அம்மா அம்மா ஒருத்தர் திடீர்னு கேட்டா, என்னப்பா மாமா அம்மா அம்மான்னு எப்படிப்பா அம்மான்னு தெரியல, பதில் சொல்ல தெரியல. மாமியாரத்தை நான் உன்னை மாமித்தான முறை, நீ அம்மா அம்மான்ற என்ன ஒரு எனக்கு பதில். பட் அவங்க நல்ல ஒரு எனக்கு ஒரு மாமியாரா இருந்து அவங்க என்னை நடத்தினாங்க. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடைசியாய் சொல்ல போனேன்னா, போதகர்னால சாட்சி பெற்ற ஒரு நல்ல விசுவாசி. ஆமென். she is a good believer. அவங்க மரிப்புல நீங்க கவனிச்சீங்களே தெரியல, முதலாவது 82ஆம் ஆண்டு சிலருக்கு தெரியும், நான் சிலருக்கு கேட்டேன். 82ல ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்தவங்க யாருன்னா எங்களுடைய அப்பா மாமனாரும் அவரு கூட 4 பேர். அவங்க சொன்னது நீங்க கவனிச்சீங்களே தெரியல, சார்ல அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. எஸ்தரை பத்தி, செல்வியை பத்தி
ஒருத்தனும் கை நீட்ட முடியாதுன்னா பரிசுத்த தாயின் ஒரு பேர் பெற்றார். ஹல்லேலூயா. பைபிள்லயே 7-8 பரிசுத்த தாய் பத்தி தான் பைபிள்ல சொல்லப்படுகிறது. போதகர்னால சாட்சி பெற்றவர்கள் நல்லா நான் எனக்கு தெரியும். உன்ன சொல்ல போனா கொடுக்கிற கை. ஆரம்ப திருமண நாட்களில நான் வீட்டுக்குள்ளதான் இருப்பேன் இல்லைங்களா, வீட்டுக்குள்ள நான் ரூம்ல இருக்கும் போதோ திடீர்னு 3 பாஸ்டர் வந்துருவாங்க. ஜபம் முடிச்சிட்டோன்னா ஐயா அப்படின்வாங்க. அம்மா யாரு எனக்கு தெரியும், இன்னொரு பாஸ்டர் அப்பாவுக்கு தெரியும். திடீர்னு வண்டியில ஒரு டோப்பி ஒன்று போட்டு மாசத்துக்கு 2 டைம் வந்துருவாரு. வந்துட்டு என்னடா பேசிட்டே இருப்பாரு. நான் சொன்ன நீங்க சொல்லாதீங்க, அது ஜபம் முடிச்சுட்டு உடனே உங்களுக்கு தெரியும் வழிபடுத்துன்னு சொல்றேன். எத்தனையோ சபைகளுக்கு நல்ல உதவி செய்த ஒரு தெய்வீக தாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு 100க்கு 100 எனக்கு விசுவாசம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ள மரித்தாங்க. அவருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே இந்த குடும்பத்துல ஆண்டவர் எனக்கு பெண் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் நினைச்சு கூட பார்க்கல எப்படி இது ஒரு பெரிய ஸ்டோரின்னு சொல்லலாம். எப்படி நான் இந்த இடத்துல பெங்களூர்ல எனக்கு பொண்ணு எடுக்கணும்னு கடுகளவு கூட ஆசையே இல்லை. நான் தேவ சித்தத்தின் பிரகாரமாய் திருமணம் ஆன பிறகுதான் ஊழியத்திலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் ஆண்டவர் படிப்படியா ஆசீர்வதித்தார். அம்மா சாகரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்ரீலங்கால இருந்து ஊழியத்தை முடிச்சுட்டு எப்படியாவது பார்க்க வரணும், எப்படியாவது அவங்க இடத்துல ஆசீர்வாதம் பெற்றுக்கணும் என்று தாகத்தோடு வந்தோம். அந்த நல்ல தாய்க்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இருக்கிற ஒரு வாழ்க்கை நாமும் இப்படி பெற்றுக்கொள்ளும் போதும் தேவன் கிரியை செய்வார். நிச்சயமாய் அவங்க ஒரு நல்ல மனைவி, கட்டி எழுப்புகிற நல்ல மனைவி. 2வது ஒரு நல்ல தாய். 3வது ஒரு நல்ல மாமியார். இதுவரைக்கும் 7 வருஷத்துல என்னை திட்டினதாக, முக சுளித்ததாக, இல்லை என்னை பத்தி உணர்த்திருக்க சொன்னதாக நான் பார்க்கவே. 4வது சபைக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்த ஒரு நல்ல தாய். ஹல்லேலூயா. தாயை குறித்து சொல்ல ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாழ்க்கை தான் வாழ போறோம். நம்ம பிள்ளைகள் சொன்னோம், நீதிமொழி 31 சொல்லுது இல்லையா, தன் பிள்ளைகளை எழுந்து அவளை நீ பாக்கியவதின்னு சொன்ன. ஆமென். ஹல்லேலூயா. அப்பாவை பார்த்து சொல்ல, எங்க அப்பா ஒரு பாக்கியவான், எங்க அம்மா ஒரு பாக்கியவான் என்று சொல்லும் போதும் தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த சாட்சிக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த குடும்பத்தில் என்னை இணைத்தபடியால் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்தும். இப்பொழுது குடும்பமாக ஒரு பாடலை நாங்கள் உங்களுக்காக பாட விருப்பப்படுகிறோம். எல்லா